கடன் கடன் கடன். இந்த திமுக அரசு வந்ததிலிருந்தே கடன் தான். ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் கடன். இந்த தமிழ்நாட்டையே கடனாளி ஆக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு விடாமல் பிரச்சாரம் செய்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை? இதை பற்றி அலச வருகிறது உங்கள் விடுதலை தேடல். நான் உங்கள் பழனி ஜவஹர். உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை உங்களோடு பெரியாரியல் பார்வையோடு கலந்துரையாட வருகிறது விடுதலை தேடல். சரி, இப்போ தமிழ்நாடு கடன் வாங்கிருச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரி, கடன் வாங்கியிருக்கிறது. ஒரு மாநிலம் கடன் வாங்குறதுல தப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு நாடோ மாநிலமோ கடன் வாங்குறதுல தப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு வியாபாரம் செய்யணுன்னா நான் என் சக்திக்கு உட்பட்டு என்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக நான் கடன் வாங்கலாம். அதில் வர்ற வருமானத்தை வச்சு நான் அந்த கடனை கட்டி நான் தாராளமாக அந்த பிஸ்னஸை செய்யலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. இது மாநிலமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, தன்னபராக இருந்தாலும் சரி, இதுதான். இப்போ தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கு. இதை அப்புறம் பார்ப்போம். கடன் இந்தியாவும் வாங்கியிருக்கு. 197 லட்சம் கோடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோன்னு சரியானது நம்ம பார்த்தோம்னா தெரியும். சரி, அப்போ இந்தியா கடன் வாங்கியிருக்கிறதல்ல. அப்போ இந்தியா வாங்குகிற கடன் நிபந்தனைகளோடு வாங்கியிருக்குது. நீங்கள் IMF உலக வங்கியில் தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வாங்கின கடன் என்னென்ன நிபந்தனைகளோடு வாங்கியிருக்கிறாங்கன்னா, ஆட்குறைப்பு, மானியங்களை ரத்து செய்கிறது, கல்வி மருத்துவத்தை தனியாருக்கு தர்றது. அது கல்வியை என்னவா செய்யணும்னா சேவையாக இருக்கக்கூடாது, அது என்னவாக இருக்கணும்னா அது வியாபாரமாக இருக்கணும். அப்படிங்கிற கண்டிஷனோடு தான் IMF உலக வங்கி நமக்கு கடன் தருது. இந்த IMF உலக வங்கி மிக குறைந்த வட்டியில் நமக்கு தருது. IMF உலக வங்கி இவ்வளவு நல்ல ஒரு அமைப்பா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபைனான்சியர். நான் உங்களுக்கு கடன் தரேன். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நான் உங்களுக்கு கடன் தரேன். 0.001%, அதாவது 100க்கு 1 பைசாவில் நான் கடன் தர்றேன். என்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க. அவ்வளோ பெரிய பரோபகாரி அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் எங்கே சிமெண்ட்டு வாங்க சொல்கிறேன்னா அங்கே தான் சிமெண்ட் வாங்கணும். நான் எங்கே இரும்பு கம்பி வாங்க சொன்னால் அங்கே தான் வாங்கணும். நான் எங்கே மணல் வாங்க சொல்கிறேன்னா அங்கே தான் வாங்கணும். நான் எங்கே செங்கல் வாங்க சொல்கிறேன்னா அங்கே தான் வாங்கணும். தரத்தை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது. அது என்ன இருக்கோ அதை தான் நீ வாங்கணும். நான் எந்த கான்ட்ராக்டர் எந்த இன்ஜினியர் வச்சு செய்ய சொல்கிறேன்னா அந்த இன்ஜினியர் தான் செய்யணும். தரத்தை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படின்னா எனக்கு எவ்வளோ கமிஷன் வரும்? ஏறக்குறைய நான் கொடுத்த கடனை கமிஷன்லேயே வாங்கிடுவேன். அப்புறம் அதெல்லாம் வட்டி. அப்புறம் உங்களை இந்த தரமற்ற வீட்டை வச்சுட்டு நான் அந்த மெயின்டெனன்ஸுக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வீடு தரம் இல்லாமல் இருக்கும்ல, அப்போ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவீங்களா? அப்போ எங்கிட்ட கடன் வாங்கிட்டே இருப்பீங்க. இதுதான் IMF உலகத்தினுடைய வலை. இந்த வலையில் சிக்கிய இந்தியா என்னென்னவெல்லாம் செஞ்சுட்ருக்கு தெரியுமா? விவசாயம். ஒரு நாடு முன்னேறணும்னா சிறு குறு தொழில், விவசாயம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். உலக வங்கியினுடைய நிபந்தனையை இதை அழிக்கிறதான். இதை மத்திய அரசு வாங்கி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கான். இப்போ ஒன்றும் இல்லை, விவசாயத்துக்கு இலவச மின்சாரம். தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் கொடுத்து விவசாயம் நல்ல பலமாக இருக்குது. விவசாயம் நட்டமான தொழில் தான், ஆனால் இருக்கிறதுல கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பலமாக இருக்குது. அந்த இலவச மின்சாரத்தை ரத்து செய்யணுங்கிறது மத்திய அரசினுடைய கட்டாயம். இல்லைன்னா நான் மானியம் தரமாட்டேன். மின்சார கட்டணம் உயர்றதில் இது ஒரு முக்கிய அம்சம். சரி, அப்போ இந்த மானியத்தை ரத்து செய்ய சொல்கிறது உலக வங்கி. இது மட்டும் இல்லை, இப்போ இவங்க உலக வங்கியில் என்ன செய்கிறாங்கன்னா, உலக வங்கியில் கடன் கொடுத்த உடனே கல்வியை வணிகமயமாக்கணும், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரான். புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறான், அதாவது பல்கலைக்கழகங்கள் 3 விதமாக இருக்கணும். பல்கலைக்கழகங்கள் அரசுகிட்ட கூட தனியார்கிட்ட கொடுக்கணும். அவனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ தனியார்கிட்ட 3 டயராக பிரிக்கிறான். ஃபஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர். ஃபஸ்ட் டயரில் ரொம்ப அதீத அளவில் நம்ம காசு கொடுத்து போய் சேரணும். செகண்ட் டயர் ஆவரேஜ். தேர்டு நம்மளை மாதிரி சாதாரணது. தேர்ட் டயரில் இருக்கிறவங்க வேலை கிடைக்காது. ஃபஸ்ட் டயரில் இருக்கணும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பெரிய அளவு பெரிய அதிகார லெவலுக்கு போவான். செகண்ட் டயரில் இருக்கிறவங்க ஓரளவு கிளர்க்கு இந்த மாதிரி போவான். இதுகளுக்கெல்லாம் காசு கொட்டணும். இதெல்லாம் உலக வங்கியினுடைய சிஸ்டம். அதான் புதிய கல்விக் கொள்கைன்னு நமக்கு வருது. இது யார் அடிக்கும்னா, பார்ப்பனர் அல்லாத தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவருடைய வாழ்வில் இது இடிக்கும். இது மாதிரியான சட்டங்களுக்கு உட்பட்டு கடன் வாங்கி மத்திய அரசு நமக்கு செஞ்சுட்டு இருக்குது. யாராவது நம்ம கேட்குறோமா? விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ஏன் போடுறோன்னா, அவன் உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்கான், உலக வங்கியில் இதை செய்கின்றான், அதை செய்கிறான். யாராவது நம்ம கேட்குறோமா? மாணவர்களுக்கான கல்வி கடன் இதெல்லாம் ரத்து செய்யணும். கடனே தரக்கூடாது, கடனே தரக்கூடாது உலக வங்கி சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறான், செய்கிறான். நம்ம யாராவது கேட்குறோமா? இது மட்டும் இல்லை, மனித உரிமை மீறல். நாம் ஒருத்தர் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டால் காவல்துறை என்ன செய்யணும்னா, இவர் குற்றவாளின்னு சார்ஜ்ஷீட் போட்டு அவங்க நிரூபிக்கிறதுக்கு போவாங்க. ஆனால் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற உலக வங்கியோட நிர்பந்தம் என்னென்னா, தடா போடா உஃபா இதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் உள்ளே போய் உட்காந்துடணும், ஜெயிலுக்குள்ளே இருந்து ஆதாரங்களையெல்லாம் கொடுத்து நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும்.
இதுதான் வந்து உலக வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் இந்த இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டம். போலீஸ் ஜம்முன்னு உட்காந்துக்கும். உங்கள்கிட்ட வாக்குமூலம் வாங்க, அடித்து வாங்க வாக்குமூலம், அது கோர்ட்டில் செல்லும். இது உலக வங்கியினுடையது. யாராவது கேட்குறோமா? சரி, ரயில்வேக்கு பட்ஜெட்டுக்கெல்லாம் ஒதுக்குறேன், எல்லாம் செய்கிறான். பயணிகளுக்கு தேவையான விஷயத்துக்கு ஒதுக்குறாங்களான்னா அதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் யாருடைய நிபந்தனைனா உலக வங்கியினுடைய நிபந்தனை. கல்வி, மருத்துவம், இது உட்கட்டமைப்பு, இது எல்லாமே அவனுக்கு தேவையான உட்கட்டமைப்பு. இதெல்லாம் உலக வங்கியினுடைய நிர்பந்தம். இது நம்ம இதெல்லாம் கேட்கறது கிடையாது. ஆட்குறைப்பு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குறது, பொதுத்துறை நிறுவன பங்குகளை கொண்டு போய் தனியார்களுக்கு கொடுக்கறது, இது எல்லாமே உலக வங்கியினுடைய நிர்பந்தம். இந்த நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு, விவசாயிகள் தற்கொலை செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உலக வங்கியினுடைய நிர்பந்தம். இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. யாராவது திரும்பி எப்போ கடன் வாங்கினையே, எங்களை கடனாளி ஆக்கினையே, எங்களை தற்கொலை செய்ய வைக்கிறையே, இது எப்படி சரியாக இருக்கும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம்னு சொல்லில போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நடந்துகிட்டு இருக்கிறாங்க. சில சமரசம் நடந்தது. இந்த ஓய்வூதியத்தை ரத்து செய்ய சொல்கிறது உலக வங்கி, இதை நடைமுறைப்படுத்துவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேறு வழி, நிதி பற்றாக்குறையின் காரணமாக தவிச்சுக்கிட்டு செய்யுது மாநில அரசு. யாராவது என்ன சொல்கிறா? யாராவது மத்திய அரசு உலக வங்கிக்கு இப்படியெல்லாம் கட்டுப்பட்டு செஞ்சுட்டு இருக்குன்னு யாராவது திரும்பி பார்க்குறோமா? கடன் வாங்குறாங்க, கடன் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குற மக்கள் அவஸ்தைக்கு துன்பத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிறோம். யாருமே அதை கேட்கறது இல்லை. ஏன்னா பார்ப்பான், அவ்வளோ அழகாக பிரச்சாரம் செஞ்சுருக்கான். நம்ம பொது புத்தியும் நம்ம சுயநலமும் என்ன செய்யணும்? திருப்பி திருப்பி மாநிலத்தை மட்டுமே பேசுகிறோம். யாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதே கிடையாது. அப்போ கடன் வாங்கலாம், நிபந்தனைகளுக்கு உள்ளாகாமல் கடன் வாங்கலாம். இந்த நிபந்தனைகள் வந்து கடுமையாக இருக்குதுன்னு சொல்லி தான் ராஜீவ்காந்தி காலத்தில் ராஜீவ்காந்தி சொல்கிறார், காங்கிரஸில் கொள்கை மாற்றம் வரப்போகிறதுன்றார். ஜோதிபாசிக்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிறார், இந்த உலக வங்கி IMF நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது, நாம் ஏன் ஜப்பானிடமும் ஜெர்மனியிடமும் நிதி ஆதாரம் பெறக்கூடாதுங்கிறார். அப்போ ஸ்டாண்டை மாற்றணும்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துடுறாரு, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அங்கே தான் வாங்குகிறோம். அப்போ இந்த நிர்பந்தங்களுக்கெல்லாம் உட்பட்டு இந்த நாடு இவ்வளோ சிரமப்படுது, கடனாளி ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பலம் இல்லாத, ஒரு தரம் இல்லாத வீட்டை கட்டிட்டு அந்த மெயின்டெனன்ஸுக்கு நான் காசு கொடுத்து அந்த வேலையை தான் இந்தியா செஞ்சிட்ருக்கு. யாராவது திரும்பி கடன் வாங்கினமே இவ்வளோ நாடு போயிருக்குன்னு யாருமே அங்கே கேட்கறதில்லை. ஏன்னா பார்ப்பனர்கள் இதை பேசினா ஆஹா இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மைக்கு எதிராக பேசுகிறேன்னு பிரச்சாரம் பண்ணி இங்கே இருக்கிறவங்களா நான் இந்தியாவுக்கு எதிராக பேசிடக்கூடாதுன்னு பயமுறுத்தியோ அல்லது சுயநலத்தினாலேயோ இங்கே திரும்புறதில்லை. தமிழ்நாட்டுக்கு சொல்கிறாங்க. தமிழ்நாடு என்ன செய்யுது? தமிழ்நாடு சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுது. மத்திய அரசு சமூக நலத்துக்கு எதிரான திட்டங்களை நிறைவேற்றுது. 100 நாள் சட்டம்னு ஒன்று வேலை திட்டம்னு கொண்டு வரான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அவன் என்ன செய்கிறான்னா அது 125 நாளாக மாற்றிட்டான். அது சூப்பரில் 125 நாளுங்கிறப்ப நமக்கு வந்து இன்னும் அதிகமாக நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல. அங்கே தான் ஆப்பு வச்சுருக்கான். 40% ஸ்டேட் கவர்மெண்ட் தரணும். அதுவும் எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த வேலைன்னு சொல்லுதோ அந்த வேலைக்கு தான் நம்ம அனுப்பணும். இது சும்மா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் வேலை தரேன்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி மாறிட்டு ஏற்கனவே இங்கே வாங்குகிற நிதியை நீ திருப்பி தர்றதில்லை. புயலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தால் எதுக்கும் நிதி தர்றதில்லை. இங்கே தமிழ்நாடு தன்னோட சுய காலிலே நின்று அவஸ்தைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்கிறான்னா தமிழ்நாட்டுக்கான தரக்கூடிய எதையுமே தர்றது கிடையாது. மோடி அரசாங்கம் பழி வாங்குதுன்னு இவர் ஸ்டாலின் சொல்கிறது அவ்வளோ துன்பப்பட்டு சொல்கிறாரு. அப்போ கடன் வாங்குறதுங்கிறத நீ எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தன் வளர்ச்சிக்கு வாங்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் இந்தியா அப்படி செய்யலை. பாஜக ஒன்றிய அரசு IMF உலகங்களுடைய அத்தனை நிபந்தனைகளையும் வேகமாக நிறைவேற்றினான். காங்கிரஸ் காலத்தில் கூட திணறிட்டு இருந்தான், திணறினான். அவனு நிறைவேற்றினாங்க, ஆனால் அவங்க திணறினாங்க. ஆனால் இங்கே நிறைவேற்றுறாங்க. யாரும் அதை சொல்கிறதில்ல. தமிழ்நாடு கடன் வாங்குகிறது, தமிழ்நாடு கடனாளியாக இருக்கிறது, தமிழன் கடனாளியாக இருக்கிறான். அப்படி பார்த்தா ஒப்பீட்டு அளவில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சிக்கலும் தமிழ்நாட்டிலையும் இருந்துருக்கணும் இல்லையா? ஏன் தமிழ்நாடு நல்லா தலை நிமிர்ந்து நிற்கிது? தமிழ்நாட்டில் எப்படி இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கு? கொஞ்சமாக யோசிக்கிறாங்களான்னா அது கிடையாது. சரி, கடன் வாங்கியிருக்கிறாங்க. எடப்பாடி காலத்தில் வாங்கினார். எடப்பாடி எவ்வளோ வாங்கினார்னா 4.57 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினார். அதுக்கு வட்டி வருஷத்துக்கு 37,586 கோடி. மொத்தம் வந்து 5 வருஷத்துக்கு வட்டி மட்டுமே 1.88 லட்சம் கோடி, ஏறக்குறைய 8 லட்சம் கோடி. மொத்தம் வந்து 6.45 லட்சம் கோடி. யார்? எடப்பாடி வாங்கினது. தமிழ்நாட்டில் சமூக நலத்திட்டங்கள் எத்தனை நிறைவேறிச்சு? தமிழ்நாட்டில் கல்வி நிலை எந்த அளவுக்கு உயர்ந்துச்சு? தமிழ்நாட்டில் தொழில் வளம் எப்படி இருந்துச்சு? மகளிர் முன்னேற்றம் இருந்துச்சா? யாராவது ஒப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை.
திராவிட முன்னேற்ற கழகம் வருது. எவ்வளோ வாங்குச்சுன்னா 2.85 லட்சம் கடன் வாங்குது. அவங்க வாங்கினது எவ்வளவு? 4.57 லட்சம். இவங்க வாங்கினது எவ்வளவு? 2.85 லட்சம். இதை வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்பட சமூக நலத்திட்டங்களை சமூக நலத்திட்டம்னு ஏன் சொல்கிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நோயாளியாக இல்லாமல் வளமாக நல்ல திரகாத்திரமாக அறிவுபூர்வமாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு செய்கிற செலவு தான் சமூக நலத்திட்டம். இந்த சமூக நலத்திட்டங்களுக்கெல்லாம் இவன் என்ன செய்கிறான்னா இலவசம், கேவலம். எவன் சொல்கிறான்னா பார்ப்பன அடிவரடிகளான சீமான் போன்ற ஆட்கள் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பார்ப்பனர்களாக வளர்றான், அவனை பொறுக்க முடியல. அதனால தான் கடன் 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 சொல்கிறானுங்க. கடன் எதுக்காக செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்லலை. கடன் நம்மளை விட அதிகமாக வாங்கிட்டு சமூக நல திட்டமே இல்லாமல் இருந்தது எடப்பாடி காலத்தில். சரி, ஜெயலலிதா காலத்தில் 2011 2016 வரைக்கும் 1,09,716 கோடி ரூபா வாங்குறாங்க. அதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்துச்சுன்னா 43,892 கோடி இருந்துச்சு. 150% இன்க்ரீ அதிகமாக வாங்கினாங்க ஜெயலலிதா. ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்றவங்க. ஏடா ஊழல்னு சொன்னால் கலைஞரை சொல்கிறான், ஸ்டாலினை சொல்கிறான், ஜெயலலிதாவை சொல்கிறல. எம்ஜிஆரோட ஊழல் எங்களுக்கு தெரியுமையா? எம்ஜிஆர் காலத்தில் நாங்கள் இருந்தவங்க, அப்போ தான் நாங்களாம் ஃபீல்டில் இறங்கினவங்க. ஊழல்னா ஊழல், அவ்வளோ ஊழல். எல்லா நீர்நிலையும் கல்வி அள்ளி வீசின எல்லா நீர்நிலையும் ரியல் எஸ்டேட் கொடுத்தது எம்ஜிஆர். இன்றைக்கி ஊழல்னு பேசுகிறது. சாராய கடை அரசாங்கம் நடத்தலாம்னு சொன்னது எம்ஜிஆர். டாஸ்மாகாவை பார்க்கறது ஜெயலலிதா. சரி, இதெல்லாம் வரி வைக்க செஞ்சாங்க. நாங்கள் அதை சொல்ல, நீ குற்றச்சாட்டாக கேவலமாக பேசுகிறீங்களா? அது மதுவை பற்றி அடுத்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்துடும். சரி, அப்போ அடுத்து வாழ்ந்த 2014 2021 வரைக்கும் பெரும்பான்மை ஆண்டுகிட்டு இருந்தது எடப்பாடி. அவர் எவ்வளோக்கு வாங்குறாருன்னா 2,74,436 கோடி. அதுவும் 150% அதிகம். இவங்க வந்ததுக்கப்புறம் 70%, அதுலேருந்து 70% ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. 80% குறைச்சி வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி சமூக நலத்திட்டத்துக்காக செய்கிறாங்க. அப்போ இவங்களை பார்த்து கடன் வாங்கிட்டேன். கடன் எவ்வளோ வாங்கினாங்க அவங்களோட ஒப்பிட்டு பாரு, இவங்களோட திட்டங்களை பாரு. 11 நாங்கள் மெடிக்கல் காலேஜ் வாங்கணும்னு சொன்னீங்களே, 11 மெடிக்கல் காலேஜையும் கட்டுறதுக்கு எந்த காசில் கட்டினாங்க? இந்த காசில் தானே. சரி, இந்த காசு வாங்குறாங்களே. இப்போ நான் கம்பெனி தொடங்குறேன். நான் எந்த அளவுக்கு நான் கம்பெனி தொடங்கலாம்னா திருப்பி கட்டுற அளவுக்கு நான் கடன் வாங்கலாம். அப்போ திருப்பி கட்டுறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு மாநிலம் எத்தனை % வரைக்கும் இது பண்ணலாம்னா 28% வரைக்கும் கடன் வாங்கலாம். நம்ம வாங்கியிருக்கிறது 26% தான். அப்போ நான் வாங்க வேண்டிய அளவை விட கம்மியாக வாங்கியிருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டிட்ட இவன் என்ன சொல்கிறான்னா தமிழ்நாடு கடனாளி ஆயிடுச்சு. தமிழ்நாடு அப்போ ஒரு திட்டமிட்டு விடாது பிரச்சாரம். அப்போ இப்போ அமெரிக்காவில் என்ன செஞ்சான்னா வெனிசுலா அதிபரை கைது செய்யறதுக்கு முன்னால் வெனிசுலா அதிபர் மதுராவுனால தான் கஞ்சா அமெரிக்காவுக்குள்ளே இருக்குது, இந்த மெத்தப்பட்ட அமெரிக்காவுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அமெரிக்காவை போதைக்காடாக மாற்றுறதே மதுராதான்னு சொல்லி விடாமல் பிரச்சாரம் செய்து போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தான். அது மாதிரியான போலி பிரச்சாரத்தை, பார்ப்பன பிரச்சாரத்தை விடாமல் செஞ்சிட்ருக்கிறாங்க. IMF உலக வங்கி போன்ற அந்த கடும் நெருக்கடி கொடுக்குற நிதி நிறுவனங்கள்கிட்ட கடனை நிபந்தனைகளோடு வாங்கி அந்த நிபந்தனைகளை சின்சியராக செஞ்சுட்டு இருக்கிற இந்த மனித விரோத விஷயங்களை எள்ளளவு பேசுகிறது. அப்படித்தான். சரி, மனித விரோதம் நாடு முன்னேறிக்கணும். மனித விரோதமே வர்றப்ப எப்படி நாடு முன்னேறும்? நான் நல்லா இருந்தால் தானே, நான் சுதந்திரமாக இருந்தால் தானே நான் சுதந்திரமாக இது பண்ண முடியும். அப்போ இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மனித உரிமைக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது. அந்த மனித உரிமைகளை காலி செய்கிற அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஒன்றிய அரசு வாங்குறத எந்த விமர்சனமும் இல்லாமல் நாட்டின் முன்னேற்றத்துக்கும் குறைவாக கடன் வாங்கியிருக்கிற, இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக வாங்கியிருக்கிற இந்த தமிழ்நாடை விடாமல் கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது அடிப்படை காரணம் பார்ப்பனரல்லாதார் நலனுக்கு ஆதரவாக இருக்கிற ஸ்டாலினை ஒழித்து கட்டணுங்கிறதுனால தான். உண்மையை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகமாக கடன் வாங்க கிடையாது, தேவைக்கு வாங்கியிருக்கிறது, சரியாக செலவு செய்கிறது. இது தமிழருக்கான நாடு.